தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் சீமான். அவருடைய கட்டவரல் மயிருக்கு சரியா வருவாரா விஜய்? நீ பேசுற, நீ எல்லாம் ஒரு ஆள், என்ன பிஸ்மி, நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏடா பணத்துக்காக பிச்சை எடுத்து பணத்தை வச்சுட்டு பேசக்கூடிய நீ ஒரு யூடியூப்ல ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் போட்டு அதை வச்சு வயிறு வளர்க்கிற நீங்கள் எல்லாம். சாட்டிமாமா அவர்களே, உங்களை ஒரு 4 கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முடியலன்னா உங்க தம்பிகளை வச்சு பதில் சொல்ல வைங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொரோனாக்காக உங்கள் செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணாரு? கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் 1,30,00,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். 2வது, அவரை வச்சு பேசி யூடியூபர்லாம் சம்பாதிக்கிற எச்ச நாய் அப்படின்றீங்க. அப்படி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் எச்சக்கல நாயே நீதான். உனக்கு யூடியூப் ஆல்கர்மில் கொஞ்சம் வியூஸ் கம்மியாயிடுச்சுன்னா உடனே டிவிக்கு பக்கம் போட்டிட்டு வந்துருது விஜயை பத்தி பேசுறதுக்கு. ஏண்டா எச்சக்கல நாயே, நீயே வியூஸ்க்காக பிச்சை எடுத்துனுக்கிற. உங்க அண்ணன் திருநிதின்ற பேர்ல திருடிட்டு இருக்கான் மக்கள்கிட்டே. நீ யூடியூப்ல கண்டென்ட், அதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க விஜயை பத்தி பேசினாலும் நம்ம ட்ரெண்ட் ஆக முடியும், நம்மளுக்கு காசு அதிகமா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எச்சக்கல நாய் யூடியூப் சேனல் 10 ரூம் எடுத்து வச்சுட்டு ஒரு கிரீன் மேட் போட்டு வச்சிருந்தாக்கா வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசுவியா? சீமானோட கால் விரலுக்கு வர முடியுமா நீ கேக்குறியே? விஜயோட மயிர் அளவுக்கு உங்க சீமான் வருவாரா நான் கேக்குறேன். முட்டா பையில பைத்தியாக்கார விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரியுமாடா? தெரியலனா யூடியூப்ல போய் பாடுறா, பழைய வீடியோஸ் நிறையவே இருக்கு. விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றது நியூஸ்லயே வந்திருக்குதுடா. உங்க அண்ணன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டிருப்பானடா உங்க அண்ணன்? நான் கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்றேன். நீ ஒரு வேளை சோறு எப்பா மக்கள் நலனுக்காக தான் நான் சோறு போடுறேன், ஆடு மாடு எல்லாத்துக்கும் மாடு நடத்துறீங்களே, அந்த காசை திருநிதி காசை வச்சுக்கிட்டு போறவன் வரவனுக்கு இல்லாதவனுக்கு எவனுக்கு ஒரு வேளை உதவி பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க. கேட்டா கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவீங்க. டேய், உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ண போறீங்க? செத்த போனவன் திரும்பி உயிரோட வர வைக்க முடியுமா உங்க கொள்கையை வச்சுக்கிட்டு? இல்ல பசியில இருக்கிறவனுக்கு ஒரு வேளை சோறு போட முடியுமா உங்க கொள்கையை வச்சுக்கிட்டு? இதுக்கெல்லாம் பதில் சொல்றா எச்சக்கல நாயங்களா? நீங்க தலைவர் விஜய் பத்தி பேசுறீங்க. டேய், நான் திரும்ப சொல்றேன், நீங்க 2026 ஜெய்ஸ்ரீ வச்சீங்களேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா எச்சக்கல நாயங்களா. அப்படி ஒரு பேச்சை பேசுறது, இப்படி ஒரு பேச்சை பேசுறது. உங்க அண்ணனும் அப்படிதான் பேசுவான், நீயும் அப்படிதான் பேசுவா. கேட்கறவங்க இருப்பானுங்களா? பேசுறியா அரசியல் விமர்சனமா என்ன வேணாலும் பேசு. அதுக்கு பதில இவன் கூட அவனை கம்பேர் பண்றது, இவன் கூட அவன் கம்பேர், கேபே பாலா அதை பண்ணாரு, விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு இன்னொருத்தன் பேசுறது. இன்னொருத்தன் இதோ தம்மா தூண்டு இருக்குது அது பேசுது. டிவிக்கு நாங்க டிவிக்கு வரல. டே நீங்க டிவிக்கேன்றது டிவி விற்கிறதுக்கெல்லாம் நாங்க வரலடா. மக்களுக்காக நாங்க நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க செஞ்சுதான்டா இருக்கோம். அதெல்லாம் உங்க கண்ணுல தெரியுதா இல்லையா? தெரியலனா சோசியல் மீடியால போய் பாருங்கடா, நாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத. முட்டா பயிலுங்களா, ஒரு இலவம் பண்றது கிடையாது. கேட்டா கொள்கை கோட்பாடுன்னு ஒரு லிஸ்ட் எடுப்பா கமெண்ட்ஸ்ல பெருசா கொள்கையை வச்சுக்கிட்டு இவனுக்கு மயிர பிடிக்கிட்டு. நான் கேக்குறேன், என்ன மயிரட பிடிக்கிட்டு இருக்கீங்க கொள்கையை வச்சுக்கிட்டு? நான் கேக்குறேன், எங்களோட கொள்கை என்னன்றது அண்ணன் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு, 2வது மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு. 10க்கு ஒரு பாட்டே இருக்குடா, கொள்கை பாட்டு. தெரியல கேளுங்கடா. நாங்க ரொம்பவே ப்ரிப்பேரா அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மாறும் அப்படின்ற யோசனை நாங்க இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து கொள்கையை வச்சு நாங்க உருட்டிட்டு கிடக்கல. எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மக்களே, நீங்க தான் நம்பணும். இவனுங்க யாரு புதுசா ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, ஒண்ணு இவனுங்க கூட ஒத்து போகணும், அப்படி இல்லையா இவனுக்கு எதிர்த்து நின்று ஓட்ட பிரிக்கணும். இதுதான் இவனுங்களோட எண்ணமே. போன வாட்டி அப்படிதான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை இப்படிதான் பேசி கேப்டன் விஜயகாந்த், டேய் நீங்க எல்லாம் கேப்டன்ற வார்த்தை வாயில வரவே கூடாதுடா. உங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தையே வரக்கூடாது. அவர் பேரை சொல்ற தகுதி கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது. எச்சன் நாயங்களா, முட்டி போடுற நாயங்க. ஒரு பக்கம் பொம்பளைங்க முன்னாடி போய் ஏண்டா முதல்ல விஜயலட்சுமி அக்காவுக்கு போய் பதில் சொல்றோம். உங்க அண்ணனை போயிட்டு காரி துப்புது. டெய்லி ஒரு வீடியோ போட்டு காரி துப்பிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் உங்களை பர்சனல் ரீதியா அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கீங்க, வேற மாதிரி அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவு கேவலமா கிடக்கும் உங்களெல்லாம் பர்சனல் எடுத்து பார்த்தாக்கா. நீங்க பேசுறீங்க தற்கொலை கூட்டங்களா? டே, ஒரு அளவுக்கு உதவாத கூட்டம் உங்களுது, ஒரு அளவுக்கும் உதவாத கூட்டம். என்ன மயத்துக்கு தான் உதவிங்க நீங்களாம்? ஒரு மயத்துக்குமே உதவ மாட்டீங்க. கொள்கை கோட்பாடை வச்சுக்கிட்டு ஒரு மயம் பிடுங்க போறது கிடையாது. 15 வருஷமா என்னடா ஆட்டிட்டு இருக்கீங்க? அதை வச்சுக்கிட்டு 8% ஓட்டு வாங்கிட்டாராம். அதுக்காக இது பண்ணுவேன், நான் பெரிய ஆளு, நான் இது எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், என் புள்ளதான், நான் அவரோட புள்ள, நான் இவரோட புள்ள. பிள்ளைங்களா, முதல்ல உங்க வாயில வேற ஏதாவது நல்லா வந்துடும். இன்னொரு வாட்டி ஏதாவது கட்டவெளு சமம் பூலுக்கு சமம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு நினைச்சீங்க, வேற மாதிரி நான் பேசிடுவேன். டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ரஜினிகாந்த் பண்ண முடியாதது விஜய் அவர்கள் பண்ணி காமிச்சாரு. கமலஹாசன் விட்டு கொடுக்காதது விஜய் அவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா அடைய முடியாதது கண்டிப்பா எங்க தலைவர் விஜய் அவர்கள் அடைஞ்சு காட்டுவார்.